வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூரி மசாலா. ரொம்ப டேஸ்டியான இந்த சைட் டிஷ்ஷை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பூரி மசாலா பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு குக்கரில் இது மாதிரி தேவையான அளவு தண்ணீர் விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துப்போம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போதே கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து பண்ணினோன்னா ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். சோம்பு வாசனை பிடிக்கிறவங்க ஒரு ஸ்பூன் சோம்பையும் போட்டு தாளித்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இப்போ இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு நான் ஒரு 3 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன். அதையும் போட்டு இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துப்போம். இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது முழுசாகவே வெறும் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் இருக்க போகுது. வெங்காயம் வதங்கணுன்றதுனால கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துப்போம். ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்குல வேறு உப்பு போட்டிருக்கோம். அதனால் உப்பு போடும்போது ஞாபகமாக கொஞ்சமாக போடுங்க. இது நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணியை ஊற வச்சு பண்ணினோன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போது தேவையான அளவு தண்ணீர் விட்டுட்டு பச்சை பட்டாணி வேகிறதுக்காக மூடி போட்டு வேக விட்டுடுவோம். பச்சை பட்டாணி நல்லா வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுவோம். இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா ஒன்றா கலக்கணும். அதனால் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடுவோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு, பட்டாணி, வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து கரெக்டாக கொதிச்சிருக்கு. கடைசியாக நான் இப்போ ஒரு 1.5 கிளாஸ் கடலை மாவை 1/2 கிளாஸ் தண்ணீரில் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த கலவையை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுவோம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். கடலை மாவு சேர்த்த பிறகு நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். ஒரு கொதி வந்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடலை மாவு சேர்த்து நம்ம பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நல்ல திக்னஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபிளான ஒரு சைட் டிஷ். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் உடனுக்குடனே அப்டேட் கிடைக்கிறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.